மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அழகாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் அம்மா என்கின்ற ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு. இந்த தை திருநாளில் நடந்தவைகளை எண்ணி நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பா, உழைப்பை இரட்டிப்பாக்கி கொள்ள ஒரு முனைப்பா. அண்டம் நமக்கு செவிசாய்க்கும், ஆகாய தேசங்கள் நமதாகும், எந்திர உலகிலும் மகிழ்ந்திருக்கும், ஏற்றத்தில் பிறருக்கும் பங்கிருக்கும், ஐந்தினை உயிர்களும் மகிழ்ந்திருக்கும், ஓங்கிய செல்வமாய் பயிரிருக்கும். இந்த தை திருநாளில் இருந்து என் இந்தியா இப்படியாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நடுவர் அவர்களே, ஏன் உழைக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? உழுவாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும். சார், பேச்சு வாக்கில் ஒன்று சொல்லுவாங்க, மாடு போல உழைக்கிறாயா. மனிதனையே மனிதன் மதிக்காத இந்த காலகட்டத்தில் கூட மாட்டை கூட தெய்வமாக நினைத்து ஒரு வழிபட்ட இனம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ் இனம். எதுக்கு மாட்டை நம்ம வணங்குறோம்? ஏன்னா மாடு உழைக்கக்கூடியது. உழைப்பவர்கள் போற்றக்கூடியவர்கள், உழைப்பவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு உதாரணம் எது தெரியுமா? மாடு தான். மாட்டுக்கு நம்ம தண்ணி கொடுப்போம், பதிலுக்கு மாடு நமக்கு பால் கொடுக்கும். ஆனால் அதே பாலில் நம்ம திரும்பவும் தண்ணியை கலப்போம். நடுவர் அவர்களே, அப்படியே அடுத்த நாள் உழைப்பாளர் தினம். உழைப்பவர்கள் கொண்டாடப்படக்கூடியவர்களால் தான் நம்ம உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏறாலும் உழவன் ஓய்ந்து விட்டால் பாராலும் மன்னவனும் மாய்ந்து விடுவான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? சார், அவன் எப்பேற்பட்ட அரசனாக இருக்கட்டும், அந்த நாட்டில் ஒரு உழவன் ஓய்ந்து விட்டால் அந்த நாடு முன்னேறாததற்கு உதாரணம் இந்த தலைப்பு. நடுவர், ஏன் உழைக்கணும்னா இங்கே எல்லாமே உழைப்பு தான் சார். ஒரு கல் சிலையாகி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சிற்பியினுடைய உழைப்பு. ஒரு நூல் ஆடையாகி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு நெசவாளரினுடைய உழைப்பு. ஒரு செங்கல் நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய கட்டிடங்களாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது ஒரு கொத்தனாரினுடைய உழைப்பு. ஒரு சொல் பாடலாகி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு இசையமைப்பாளரினுடைய உழைப்பு. ஒரு நெல் பல பேரினுடைய பசியை போக்குகிறது என்று சொன்னால் அது ஒரு விவசாயினுடைய உழைப்பு. இப்படி அடுக்கடுக்காக செய்தியை சொன்னால் அது கடலூர் காளிதாசனுடைய பட்டிமன்ற உழைப்பு. நடுவரவர்களே, உழைச்சாதான் சோறு, இல்லைன்னா வாழ்க்கையே ரொம்ப போர். இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க, தம்பி எந்த ஊர் கரெக்டாக சொல்றாரு பாரு. நடுவர் அவர்களே, ஒரு கரு குழந்தையாகி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அம்மாவினுடைய உழைப்பு. அதனால தான் ஒரு கவிஞர் கூட அழகா சொன்னார், அம்மா ஆடை அலங்காரம் இல்லாத அந்த அம்மனின் சாயல், அவள் ஆயுள் வரை நடை சாத்தாத அற்புத கோயில். உறவு கை தூக்கி விட்டவர்களை விட இந்த மண்ணில் உழைப்பு கை தூக்கி விட்டவர்கள் அதிகம். ஜனாதிபதி மாளிகை என்னவோ அமைதியாகவே தான் இருந்தது. அது கலாம் என்கின்ற ஒரு தமிழன் வந்து அமர்ந்த பின்புதான் சலாம் போட்டு நின்றது என்று சொன்னால், தான் படித்த படிப்பை விண்வெளியில் செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு மட்டும் பயன்படுத்த மாட்டேன், மாற்றுத்திறனாளியான என் சகோதர சகோதரிகள் செயற்கை காலோடு நடப்பதற்கும் பயன்படுத்துவேன் என்று தான் படித்த படிப்பினால் குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோளை அப்துல் கலாம் உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. காளிதாஸ் அவர்களே, தென்னகத்தில் பிறந்த பல பேர் மன்னகத்தை பற்றி தான் சிந்திப்பார்கள். அதே செயற்கை காலை தன் காலில் பொருத்தி கொண்டு பேரா ஒலிம்பிக் போட்டியில் போய் முதல் முறை தாண்டான், கீழே விழுந்துடுறான். ரெண்டாவது முறையும் தாண்டான், கீழே விழுந்துடுறான். சார், மூணாவது முறையும் தாண்டான், கீழே விழுந்துடுறான். ஆனால் கீழே விடுவதெல்லாம் அழுவதற்கல்ல, மீண்டும் எழுவதற்குத்தான் தவிர என்று மூன்றாவது முறையாய் தாண்டி இந்தியாவிற்கான பேரா ஒலிம்பிக் வாங்கி கொடுத்தான் மாரியப்பன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய உழைப்பு. 7 வயசுல செஸ் விளையாட்டுல ராஜாவையும் ராணியையும் சிப்பாய்களையும் கைகளால் நகர்த்தி கொண்டிருந்தவன் 18 வயதில் அந்த செஸ் விளையாட்டுக்கே ராஜாவாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் 10 வருஷம் 10 மணி நேரம் இடைவிடாத உழைத்ததனால் இன்றைக்கு உலக செஸ் சாம்பியனாக குகேஷ் மாறி இருக்கிறான். அதற்கு காரணம் அவனுடைய உழைப்பு. வயநாடு நிலச்சரிவு தான் உசுர கூட பெருசுன்னு நினைக்கல, துணிச்சலாக செயல்பட்டதற்காக
தமிழகத்தைச் சேர்ந்த செவிலியர் சஃபினாவுக்கு வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது கொடுத்து இந்த அரசாங்கம் கௌரவித்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது பாரத ரத்னா விருது. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வெறும் 9 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை 7.21 கோடி மக்கள் தொகை. இந்த 7.21 கோடி மொத்த மக்கள் தொகையில் வெறும் 7% பேரால கூட பாரத ரத்னா விருது வாங்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த 3 பேர் தான் காரணம். ஆனால் அதே 7.21 கோடி மொத்த மக்கள் தொகையில் 9 பேர் விருது வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்னடா காரணம்னு கேட்டால் நாங்கள் 3 பேர் தான் காரணம். நடுவர் அவர்களே, நடந்தவைகளை எண்ணி வருந்தி கொண்டே இருந்தால் அதனால் வழிதான் கிடைக்கும். போனது போகட்டும், உழைத்தால் தான் நம் வாழ்வதற்கான வழி கிடைக்கும் என்று சொன்னால் இந்த மண்ணில் உழைப்பு என்பது முக்கியம். நடுவர் அவர்களே, சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமாங்க. இன்னைக்கு 2024 முடிஞ்சிடுச்சு. இந்த 2024 வரைக்குமே இந்தியர்கள் வாங்கக்கூடிய விருதுகளை கைவிட்டுத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தை திருநாளில் இருந்தாவது இந்தியர்கள் வாங்குகின்ற விருதுகளை கைகளால் எண்ண முடியாது, அதை கைகளால் அல்லத்தான் முடியும் என்கின்ற ஒரு நிலை இங்கே உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம் உழைப்பை இரட்டிப்பாக்கிக் கொள்ள அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் கிடையாதுங்க, உழைச்சா மட்டும்தான் இந்த உலகில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா தகுதியை கூட நம்ம உயர்ந்து செயல்படணும், அப்போதான் நம்ம தகுதியை கூட வளர்த்துக்க முடியும். லூயிஸ் எல் ஹே என்கின்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் தான் அழகாக சொல்லுவார், நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்று. சார் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து குடும்பத்தில் ரொம்ப வறுமையில் வளர்ந்து படித்து முடிச்சிட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, என்ன பண்ணணுன்னே தெரியாத ஒரு தமிழன் இன்றைக்கு 190 ஏரிகளை சீரமைத்து உலகத்திற்கே தண்ணீர் கொடுத்து சோறு போடும் ஒரு ஏரி தமிழனாக நிமல் ராகவன் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. நடுவர், ஒரு சின்ன நல்ல காரியத்தை லட்சக்கணக்கானோர் பின்பற்றுகின்ற போது அது உலகை மாற்றும் ஒரு நல்ல விஷயமாகி விடுகிறது என்கிறார் நெல்சன் மண்டேலா. இந்த வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை உதாரணமாக்கியவர் தான் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவி. ஏன்னா அந்த கிராமம் எப்படி தெரியுமா, பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பேர் தான் அந்த வீட்டினுடைய கதவுல மாட்டிருக்கும். அந்த பெண் தலைவரான உடனே பண்ண விஷயம் என்ன தெரியுமா, அந்த உலகத்திலேயே நகரங்களில் கூட இல்லாத ஒரு நவீன நூலகத்தை உருவாக்குகிறாள். காரணம், நூலகம்தான் அறிவு கண்ணை திறக்கும் என்று. அடுத்தது அவள் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, அந்த வீட்டில் இருந்த அந்த நம்பர் போர்டை எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த வீட்டில் பெண்கள் பெயர் கொண்ட ஒரு நம்பர் போர்டு அந்த வீட்டில் மாற்றா. காரணம், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் மண்ணின் மீது நிற்கவில்லை, ஒரு பெண்ணின் மீது தான் நிற்கிறது என்கின்ற ஒரு உத்வேகத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவளுடைய உழைப்பு. அதனால் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே ஒரு சாதி இல்லா சமூகம் வேண்டும். நாம் இன்னும் வியர்வைகளினால் விருதுகளை வாங்கி குவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் உழைப்பை இரட்டிப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.